நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். ராதாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மேலதாளங்களுடன் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்ற பாலகிருஷ்ணன் சாராட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக வேட்பாளர் அப்பாவுவை சந்தித்து இருவரும் கைகுலுக்கி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன் தான் வெற்றி பெற்றவுடன் பணக்குடி பகுதியில் இஸ்ரோ தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றை கொண்டுவர முயற்சி எடுப்பேன் என உறுதியளித்தார். மேலும் கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் CSR நிதியை முழுமையாக ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் நீண்ட காலமாக ராசிபுரம் தொகுதிக்கு பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் இந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை தேர்வு செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். வறட்சி பகுதியாட்டு பல ஆண்டு காலமாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த வறட்சியை நீக்கணும், அதற்கான முயற்சியை நான் முத எடுப்பேன். இதனோட இது அடுத்தால நம்ம சட்டமன்றத்தில் கடற்கரை கிராமங்கள் நிறைய இருக்குது. அந்த கடற்கரை கிராமங்கள்லையும் முன்னாடி மாதிரி இங்கே தொழில்கள்லாம் நடக்கிறதில்ல. அதற்கான அந்த தொழிலுக்கான முன்னெடுப்பு, ஒருவேளை அந்த மீன்கள் அதிகமாக பட்டு அதற்கான ஒரு வசதிகள் இல்லாமல் குளிர்சாதன வசதியை கூட நாங்கள் செய்கிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்போம். எங்கள் மத்திய அரசில் அதற்கான திட்டங்கள்லாம் இருக்குது. அதை நாங்கள் இங்கே எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த திட்டத்தை முதப்படம் நாங்கள் அதையும் செய்து கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம இங்கே கூடங்குளம் இருக்குது, ஒரு பெரிய NPCL. அந்த கூடங்குளத்தில் இன்றைக்கு இங்கே லோக்கலில் எந்த வேலை வாய்ப்புமே இங்கே கொடுக்கறதில்ல. நான் பல ஆண்டு காலம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு வேலையுமே NPCL இருந்து இங்கே கொடுக்கறதில்ல. நாங்கள் வந்த உடனே அந்த NPCL லோக்கலில் உள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கண்டிப்பாக செய்து கொடுப்போம்.